தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 349வது வேத வினாவிடை பகுதி. இருவரில் ஒருவர். இருவர் சம்பந்தப்பட்ட காரியங்களை கண்டுபிடித்து அடியேன் சொல்லுகிற க்ளூவை வைத்து நீங்கள் அந்த சம்பவம் எது, அந்த நபர் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி, சிறப்பு பெயர் பெற்றது. சிறப்பு பெயர். விடை மரியாள். மார்த்தாள் மரியாள். அதிலே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று பெயர் பெற்றதை பார்க்கிறோம். இரண்டாவது கேள்வி, அங்கீகரிக்கப்படுதல். இதற்கான விடை காயின் ஆபேல் சம்பவம். அதிலே ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. மூன்றாவது கேள்வி, இழப்புக்கு பின். விடை யூதாஸ் 12 சீசரில் ஒருவன் நாண்டு கொண்டு செத்தான். பின்பு சீட்டு போட்டு மத்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். இருவர் பேரிலே சீட்டு போடப்படுகிறது. மத்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். நான்காவது கேள்வி, சுய முயற்சி தோல்வி. சாலமோனுக்கு எதிராக ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி அதோனியா திட்டமிட்டதை பார்க்கிறோம். அவனுடைய சுய முயற்சி தோல்வி அடைந்தது. சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஐந்தாவது கேள்வி, நல்ல வழி கிடைத்தது. விடை ரூத். ரூத் ஒருபாள், நகோமியுடைய மருமகள்கள். அந்த ரூத் மாமியாரை பற்றி கொண்டு அவளுக்கு நல்ல வழி கிடைத்ததை பார்க்கிறோம். ஆறாவது கேள்வி, எதிராய் மாறின திட்டம். விடை மொர்தெகாய் ஆமான். அதில் ஆமான் மொர்தெகாய்க்கு எதிராக திட்டமிட்டான். அந்த திட்டம் அவனுக்கு எதிராய் மாறிற்று. ஏழாவது கேள்வி, ஆசீர்வதிக்கப்பட்டவனாய். விடை ஆயக்காரன் பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறார்கள். அதிலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் சென்றவன் அந்த ஆயக்காரன். எட்டாவது கேள்வி, ஏமாற்றம். ஏசா யாக்கோபு. அதிலே ஏசா ஏமாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒன்பதாவது கேள்வி, செழிப்பின் ஆபத்து. செழிப்பு ஆபத்து. ஆபிரகாம் லோத்து. ஆபிரகாம் லோத்துக்கு விட்டுக் கொடுக்கிறார். லோத்து செழிப்பான தேசத்தை, அதாவது சோதம் குமர பட்டணத்தை தெரிந்து கொள்கிறார். அங்கே அழிவின் ஆபத்து வந்ததை பார்க்கிறோம். 10வது கேள்வி, வசனமே. இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் நடந்த அந்த சோதனை உரையாடலை பார்க்கிறோம். அதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வசனத்தை கொண்டு ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். ஓகே, இருவரில் ஒருவர் என்ற இந்த 349வது வேதவினாடி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பதிலளித்த உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.